நந்தினி, Sir. what is this? கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க சார். அதான் போ. இல்ல சார், ரூமுக்கு போ. ரூமுக்கு போ. போ. சரி சரி. பாத்தியா, இப்ப கூட அவ எனக்கு எதிரா பேச மாட்டான், பேசவும் மாட்டான். கால் அமுக்கி விடுன்னு நான் சொன்னதும் அப்படியே உட்காந்து என் கால் அமுக்கி விட ஆரம்பிச்சிட்டா. ஏன், எதுக்காக அவளுக்கு இந்த வீட்டோட கௌரவம் வரவே மாட்டேங்குது? அவளுக்கு ஏன் ஒரு சின்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் கூட வர மாட்டேங்குது? ஏன்னா அவ உடம்புல ஓடுறது ஒரு அடிம ரத்தம், ஸ்டேட்டஸ்க்கு கீழே இருக்கிற ரத்தம். அதத்தான் நான் சொன்னேன். அத நீன் இல்ல, அவளை படைச்ச ஆண்டவனே வந்தாலும் அத மாத்தவே முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ சூர்யா. அவளோட சேர்ந்துட்டு நீ ஒரு நாள் அவங்க ஸ்டேட்டஸ்க்கு கீழே ஆயிடுவ. அதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா அப்படிதான் நடக்க போகுது. ஏய், நீ ஒன்னும் பெரிய அறிவாளியும் இல்ல, எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வளரவும் இல்ல, புரியுதா? வாயை மூடிக்கிட்டு போ. பாத்தியா, உன்னால பதில் சொல்ல முடியாம சப்ஜெக்டையே சேஞ்ச் பண்ற. அவளுக்குள்ள முதலாளிங்க மேல இருக்கிற பயம் ஊறி போய் கிடக்கு சூர்யா. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஏய், கழுத கழுத முட்டாள். பாசத்துக்கும் பயத்துக்கும் உனக்கு வித்தியாசமே தெரியாதா? யார் சொன்னா? இவ்வளவு தூரம் நடந்திருக்குல்ல. நான் உன்னை அவமானப்படுத்தி பேசினதெல்லாம் அதையெல்லாம் அவ பாத்துட்டே தானே இருந்தா. சரி, ஓகே, ஒண்ணு பண்ணு. மேல ரூமுக்கு போனதும் அவகிட்ட போய் என்னெல்லாம் வேலை செஞ்சேன்னு அவகிட்ட கேட்டு பாரு. ஒண்ணுமே சொல்லல, ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் பொய் சொல்ல பாப்பா. ஏன்னா அவெல்லாம் மனசுல இருந்து பொய் சொல்ல மாட்டா. அவ உடம்புல ஓடுதே நான் சொன்ன அந்த ரத்தம், அதுதான் அவளை சொல்ல வைக்கும். ஐயோ சூர்யா, இப்ப ஏதோ பேசிட்டு இருந்தியே, பாசம் பயம்லாம், அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது சூர்யா. அவளுக்கு இருக்கிறது பாசம்லாம் கிடையாது சூர்யா, பயம். முதலாளிங்க மேல இருக்கிற பயம். அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ சூர்யா. நல்லா சத்தமா சொல்லு, கொஞ்சமாச்சும் காதுல ஏறுதான்னு பாப்போம். எதுக்குடா இப்படி எல்லாம் பண்றேன்னு நான் ஒரு வார்த்தை கேட்டா 1000 பதில் என்ன எதிர்த்து பேசுவான். இப்ப நீ கேக்குற ஒரு கேள்விக்கு கூட அவங்கிட்ட பதில் இல்ல பாத்தியா? ஆயிரம் வாட்டி சொல்லியாச்சு, டேய் உருப்புற வழிய பாரு, அந்த நந்தினி பின்னாடி போகாதன்னு. கேட்டாதானே என் பேச்ச? சுந்தரவள்ளி, இப்ப எதுக்கு இந்த தேவையெல்லாம் பேச்சலாம்? ஏய் சூர்யா, நேரம் ஆச்சு, போய் படு. இல்ல நிறுத்துங்க. உங்களாலதான் அவன் இப்படி வீணா போயிட்டு இருக்கான். அவன் இந்த மாதிரி தப்பா பேசும்போதெல்லாம் முன்னாடியே டே இப்படி எல்லாம் பண்ண கூடாதுடா, பாரு ஹரிதா சொல்றது பாரு, அந்த பொண்ணு மாதிரி இரு, இதுதான் நம்ம ஸ்டேட்டஸ், இதுதான் நம்ம பாரம்பரியம், யாரை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும், அவள மாதிரி கத்துக்கோ, இது எதுவுமே தெரியாம இருக்காத அப்படின்னு அவன் கிட்ட சொல்றது இல்ல. எப்ப பார்த்தாலும் அவனுக்கு ஏன் இப்படி பண்றீங்க? அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை கெடுத்துருங்க. தாய்க்குலமே, எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? என்னடி சொன்ன? நந்தினி அடிமையா? அவளை மாத்த முடியாதுன்னு தானே சொன்ன. இப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன், நீ பதில் சொல்லு. என்ன பெருசா கேட்க போற? எந்த ஊர்ல இருந்து வந்த? US. I'm American citizen. So what? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் ஒரு வெளிநாட்டு கருப்பு கழுத, புரியுதா? அவ்வளவுதான். That's it. லக்ஸுரி வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஒரு அடிமையா வாழ்ற நீ எல்லாம் பாசத்துக்கு அடிமையா இருக்கிற ஏன் பொண்டாட்டி நந்தினியை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. அதுக்கான உரிமையும் கிடையாது, புரியுதா? பாயிண்ட் பிடிச்சிட்டா மாப்பிள. ஏய், இங்க பாரு, அமெரிக்காவில தானே இருக்க, அங்க போய் கருப்பு கழுதியா தானே இருக்க. இப்ப கூட டாப் 10 கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல 4 CEOs இந்தியன்ஸா தான் இருக்காங்க. நீ சொன்னியே சோ கால்ட் கழுதைங்கன்னு, அப்போ அவங்க எப்படிமா 4 பேர் மட்டும் குதிரையா மாறினாங்க? நீயும் உங்க அப்பாவும் வளர்ந்தீங்கல்ல, அதே மாதிரி நிச்சயமா நந்தினியும் ஒரு நாள் வளருவா.
நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி வளருவா. நீங்க எல்லாரும் நெருங்க முடியாத உயரத்துக்கு நான் அவளை கொண்டு போய் நிப்பாட்டுவேன். அத நான் செஞ்சு காட்டுவேன். ஏய், ஆமா என்னோட தாய் குலத்துக்கிட்ட மட்டும் இல்ல, உன்கிட்டயும் நான் இத சேலஞ்சா தான் சொல்றேன். புரியுதா? ஏய், நான் சொன்ன சேலஞ்சில ஜெயிப்பேன். நிச்சயம் உங்ககிட்ட இருக்கிற அந்த சோ கால்ட் அந்தஸ்து இருக்குல்ல, அந்த அந்தஸ்து ஸ்டேட்டஸ் எல்லாமே அவகிட்ட வந்துரும். பட் ஒன்னே ஒண்ணு மட்டும் அப்ப கூட நடக்காது. என்ன தெரியுமா அது? அவகிட்ட இருக்கிற அன்பு, மத்தவங்களோட அரவணைச்சு போற பண்பு, மனுஷத்தனம், இதெல்லாம் சுட்டு போட்டாலும் இங்க இருக்கிற யாருக்குமே வராது. அதுதான் நிஜம். அவகிட்ட இருக்கிறது நல்ல குணம், மனுஷத்தன்மை. ஆனா உங்ககிட்ட இருக்கிறது வெறும் திமிரு 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 மட்டும்தான். பார், அன்பும் மனுஷத்தன்மையும் அந்த ஆண்டவனோட குணம். இந்த திமிரு இருக்குதே, அது ஒரு சாத்தானோட குணம். அது ஒரு டிசீஸ் மாதிரி, கியூரே பண்ண முடியாத ஒரு டிசீஸ். ஐ டோன்ட் கேர் அபவுட் யூ பீப்புள். எனக்கு என் நந்தினி தான் முக்கியம். அவளை ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி மாத்தி காட்டுவேன். எனக்கு அது மட்டும் போதும். பெஸ்ட் ஆஃப் லக் சூர்யா. என்ன நடக்க போகுது நானும் பார்க்க தானே Get போறேன். lost.